ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுக்கலாங்க. பாத்திரம் நல்லா காஞ்சோன்னே அதில் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிக்கிட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பொடியாக அரிய வேண்டாங்க. இந்த சைஸுக்கு அரிஞ்சிங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த சைஸில் அரிஞ்சு இதில் நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. கறி மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க. இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுருவோம். இந்த உருளைக்கிழங்குல எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுருவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு தூளுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலரி விட்டுடலாம். இந்த உப்பெல்லாம் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுடலாங்க. இதை நல்லா கலரி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாங்க. இது நல்லா வேகட்டுங்க. இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா இது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா வேகட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொதிக்குது பாருங்கள். இதை நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அப்படி பத்தலைன்னா போட்டுக்குங்க. இதே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்குங்க. இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. கலரி விட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணுங்க. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றிருச்சு. இதை எடுத்து நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இதை நல்லா கலரி விட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். இதுதான் கரெக்டானுங்க டைமுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு, ஒயிட் சாப்பாட்டுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.